கூட பாடுகளை சகித்தால் அவரோடு ஆளுகை செய்யலாம் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஓய்வு நாள் பள்ளிப்பாட தியான பகுதிக்குள்ளாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். 3ஆம் காலாண்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கொரிந்தியருக்கான 1ஆம் 2ஆம் நிருபங்களிலிருந்து தொடர் பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த நாளிலும் 10வது பாடமாக உண்மையான கிறிஸ்தவ ஊழியம். மரண வசனமாக 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 வரை. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் என்று பவுல் சொல்வதை பார்க்க முடிகிறது. கடந்த வார பாடத்தில் படித்தோம், பவுல் தடுமாறுறாரு. தம்முடைய ஜனங்களுக்கு மீது அவருக்கு அன்பு இல்லை என்று குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கப்பட்ட பொழுது தான் கபடு இல்லாதவன், திவ்ய உண்மை உள்ளவன் என்று சொல்லி தன்னை குறித்து அவர் பேசியதை கடந்த வார பாடத்தில் படித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்பொழுதுமே தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளின் நலனுக்காகவே அவர் பிரயாசப்பட்டார். அந்த வகையில் கிறிஸ்துவுக்கான ஒரு உண்மையான ஊழியம் எப்படி இருக்கும் என்பதை இந்த வார பாடத்தில் அவர் சொல்லுவதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இந்த வாரத்திலும் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 4வது 5வது 6வது 7வது அதிகாரத்திலிருந்து நாம் உண்மையான ஊழியத்தை குறித்த பவுலின் சிந்தனைகளை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பவுல் கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடிய ஊழியத்தை பற்றி அவர் பேசுகிறார். இப்போ பாருங்களேன், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யக்கூடிய ஊழியத்தில் ஒரு மனுஷன் ஊழியம் செய்கிறான். ஊழியம் செய்கிற இந்த நபர் ஊக்கமடைகிறார். எப்பொழுது ஊக்கமடைகிறார் தெரியுமா? யாருக்கு ஊழியம் செய்கிறாரோ அந்த மனிதன், அந்த பாவிகள் மனம் மாறுவதும் சத்தியத்தின் அடிப்படையிலே அவர்கள் பரிசுத்தமாக மாறுவதை பார்க்கும் பொழுது ஊழியம் செய்த மனிதனுக்கு, பவுலுக்கு ஒரு பெரிய மனமகிழ்ச்சியை கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, அந்த மனமாற்றம் ஏற்படுவதனாலே இந்த ஊழியக்காரன் தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் என்பது அங்கு ஊர்ஜிதமாவதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு ஊழியனை எது ஊக்கப்படுத்துகிறது? ஒரு ஊழியனை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை என்னவென்றால், சத்தியத்தை கேட்ட நபர் அதற்காக ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை போல வாழக்கூடிய வெளியரங்கமான வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த ஊழியக்காரன் அந்த ஊழியத்தினாலே ஊக்கமடைகிறான் என்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல உதாரணமாக இருப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. பொதுவாகவே இந்த கிரேக்க ரோம கலாச்சாரங்களில் ரெக்கமெண்டேஷன் லெட்டர், பரிந்துரை கடிதங்களை வாங்கி கொண்டு போவது வழக்கம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய பட்டணத்தில் ஊழியம் செய்வதற்காக எந்த பரிந்துரை கடிதங்களையும் அவர் வாங்கலை. அவர் ஊழியத்தின் விளைவாக அங்கு சபைகளை ஸ்தாபித்தார், அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வந்தார். அதுக்கு எந்த ரெக்கமெண்டேஷனும் காரணம் இல்லை. அது மாத்திரமல்ல, அந்த மெய்யான ஊழியத்திற்கான அஸ்திவாரம் அவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே. உண்மை ஊழியத்தின் அஸ்திவாரம் பவுல் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. தன்னுடைய திறமையோ முயற்சியோ இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்ய முடிந்ததுன்னு சொல்லாமல், தன்னை விளம்பரப்படுத்தாமல் தேவனை விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்ததை பார்க்க முடிகிறது. பாருங்களேன், 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனம் அதை தெளிவாக சொல்லுது. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போ இதை செய்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது.
எங்களை இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யக்கூடிய தகுதி தேவனால் உண்டாயிருந்தது என்று அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. அதை பேசிக்கொண்டு வரக்கூடிய பவுல் இந்த 3வது அதிகாரத்தில் உடன்படிக்கையையும் ஊழியத்தையும் குறித்து பேசுகிறார். நமக்கு தெரியும், பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை என்று 2 உடன்படிக்கை இருந்துச்சு. மோசேயை சுட்டி காட்டியது பழைய உடன்படிக்கை, பவுலும் அவரோடு இருந்த ஊழியக்காரர்களும் சுட்டி காட்டியது புதிய உடன்படிக்கை. நிறைய பேர் நினச்சாங்க, பழைய உடன்படிக்கையை மேலோட்டமாக பார்த்தா அதில் ரட்சிப்பின் செய்தி இல்லை, அது கிரியைத்துவத்தை பற்றி பேசுகிறதுன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சாங்க. அது உண்மை இல்லை. ஆழமாக பார்த்தால் அதிலும் ரட்சிப்பின் செய்தி இருக்கத்தான் செய்தது. அதனால தான் புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடிய ரட்சிப்பின் செய்தி என்னன்னு பாருங்களேன். கலாஸ்தியர் 3வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா, 8வது வசனம், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார்கள் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. பழைய உடன்படிக்கை சொல்லக்கூடிய சுவிசேஷம் இதுதான். சரிங்களா? ஓகே. இப்போ புதிய உடன்படிக்கையில் என்ன ரட்சிப்பின் செய்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சியாமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அப்போ பாருங்க, புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது? கிருபையினாலே தான் ரட்சிப்பே ஒழிய கிரியையினாலே அல்ல என்று பவுல் சொல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது? புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக நபர்கள் கிரியைத்துவக்காரர்களாக இருந்தபடியினால பழைய உடன்படிக்கையை சுட்டி காட்டி அவர் என்ன சொல்றாரு? கீழ்ப்படிதலால் தேவனை பிரியப்படுத்தலான்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டால்தான் கிரியையினாலே தேவனை பிரியப்படுத்த முடியும். கிரியை முதல்ல வரல, கிருபையினாலே ரட்சிக்கப்படுகிறோம். அந்த கிருபையே நம்மை கிரியை செய்ய வைக்கிறது என்று அவர் சொல்வதை என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அதை பேசிக்கொண்டு வரக்கூடிய அவர் மோசையோட ஊழிய அனுபவத்தையும் தன்னோட ஊழிய அனுபவத்தையும் ஒப்பிட்டு சொல்கிறார். எப்படின்னு பாருங்க, மோசே அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த காலத்தில் அநேக பேர் அவிசுவாசிகளாகவும் முறுமுறுக்கக்கூடியவர்களாகவும் கலகம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்ததுனால அந்த வனாந்தரத்திலே அவங்க அழிஞ்சு போனாங்க. ஆக்கினை தீர்ப்பையும் மரணத்தையும் வனாந்தரத்தில் அடைந்தாங்க. ஆனால் கொரிந்து சபையின் விசுவாச பிள்ளைகள் பவுலின் ஊழியத்தை விசுவாசத்தோடு அணுகியதுனால அது ஜீவனை கொடுத்தது, அது ஆவியானவருடைய ஊழியமாக இருந்தது என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்போ உண்மையான ஊழியத்தின் கனிகள் வருவதற்கு அஸ்திவாரம் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அப்போ முதலாவது பாடம், உண்மை ஊழியத்தின் அடிப்படை மனிதன் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். 2வது, ஊழியம் அப்படின்னு சொன்னாலே அதில் உபத்திரவம் இருக்கும். உபத்திரவம் மாத்திரம் இருக்காது, மகிமையும் இருக்கத்தான் செய்யும். நமக்கு தெரியும், சீர்திருத்தவாதியான ஜான் ஹஸ். இந்த ஜான் ஹஸ் ஒரு மேற்கோள் ஒன்றை சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்கன்னா, இயேசு உலகத்தின் அதிபதி, நாமோ அழியக்கூடிய மனிதர்கள். இருப்பினும் உலகத்தின் அதிபதியாக இருந்தாலும் அவர் பாடுபட்டார். அப்படி இருக்க நாமும் ஏன் பாடுபடக்கூடாது? என்ன சொல்றார் பாருங்க, உலகத்தையே படைச்ச கடவுள் அவரே பாடுபட்டாருங்கும் போது அழிந்து போகக்கூடிய அற்ப மனிதர்களாகிய நாம ஏன் பாடுபடக்கூடாது? குறிப்பாக எதுக்கு பாடுபடணும் அப்படின்னு சொன்னால், பாடுபடுவது நம்மை புடமிட்டு தூய்மையாக மாற்றும் அப்படின்னு சொன்னால் நாம் நிச்சயமாக பாடுபடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. இதே கருத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் இருந்தார். அவரை பற்றி அவர் நினைக்கிறாரு, நான் ஒரு மட்பாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாருங்கள். நம்ம வசனத்தை படித்தோம்ல, மனப்பாட வசனத்தை, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8 படித்தோம்ல, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை,
கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனோ எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நாங்கள் ஆண்டவருக்காக நிற்போம். கீழே தள்ளப்பட்டாலும் என்ன செய்யறதில்ல, மடிந்து போகிறதில்ல. ஒரு பட்டணத்தில் சுவிசேஷத்தை அறிவித்த வேளையில் அவரை என்ன செய்கிறாங்க, கல்லெறிந்து அவர் செத்துட்டார்னு நினச்சி தரன்னு இழுத்துட்டு போய் பட்டணத்துக்கு வெளியே போடுறாங்க. மறுபடியும் அவர் எழும்பு போய் என்ன செஞ்சார், சத்தியத்தை அறிவித்தார் என்று நாம் என்ன செய்ய முடிகிறது, வாசிக்க முடிகிறது. அவர் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்கள். இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்போதும் சுமந்து திரிகிறோம். 2 காரியத்தை பேசுகிறார். இயேசுவின் ஜீவன், இயேசுவின் மரணம். அது என்ன இயேசுவின் மரணம்? இயேசுவின் மரணம் என்பது, இயேசுவின் மரணம் எதை குறிக்கிறது? பாடும் மரணம், உபத்திரவத்தையும் வியாகுலத்தையும் சஞ்சலத்தையும் குறிக்கிறது. இயேசுவின் ஜீவன் என்பது உயிர்த்தெழுதலையும் பாவத்திலிருந்து விடுதலையையும் குறிக்கிறது. அப்போ இயேசுவின் ஜீவனை பெறும்படியாக இயேசுவின் மரணத்தை, அதாவது பாடுகளை, உபத்திரவத்தை, நெருக்குதல்களை எப்போதும் என்னுடைய சரீரத்தில் சுமந்து திரிகிறேன் என்று அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. பாருங்களேன், இந்த உலகத்தில் ஜீவனும் மரணமும் சேர்ந்தே தான் இருக்குது. உயிரோடு இருக்கிறோம், வயது முதிர்ச்சியிலோ அல்லது எதிர்பாராத சூழ்நிலையிலோ நம்ம மறிக்க நேரிடலாம். இப்போ இந்த உலகத்தில் மரணம், ஜீவன் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்குது. ஆனால் பரலோகத்தில் மரணம் கிடையாது, ஜீவன் மாத்திரம்தான் இருக்கும். அப்போ என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் பாடுகளை அனுபவிக்கக்கூடிய தேவ ஊழியர்கள், நற்செய்தி ஊழியர்கள், அவங்க எங்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்களோ, அப்படி சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு என்ன வரும்? பாடு வரும். ஆனால் அந்த பாடுகள் தற்காலிகமானது. பரலோகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த மகிமையின் அனுபவத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த உலகத்தின் பாடுகள் தற்காலிகமானதாகவே தோன்றும் அப்படின்னு சொல்லி அவர் இங்கு குறிப்பிடுவதை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அதனால தான் அவர் தன்னுடைய அழிந்து போகக்கூடிய இந்த சரீரத்தை குறித்து சொல்லும் பொழுது இந்த பூமிக்குரிய கூடாரம் என்று சொல்லுகிறார். அதே சமயம் அழியாத மேலுலக வாழ்க்கையை குறித்து சொல்லும் பொழுது, அந்த சரீரத்தை சொல்லும் பொழுது தேவனால் கட்டப்பட்ட கட்டிடம் என்று அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்போ என்ன புரிஞ்சுக்க முடியுது? ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்கு உண்மையாக ஊழியம் செய்வானானால் நிச்சயமாக அவனுக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்குது? பாடுகள் இருக்கிறது. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி அதே பவுல் தான் சொல்கிறார். பாடுகள் மாத்திரம் தேவனுடைய மனிதர்களுக்கு உரியதல்ல, பாடுகளுக்கு பிற்பாக மகிமையான ஒரு வாழ்க்கையும் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும்? தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உண்மையான ஊழியத்திற்கான அஸ்திபாரம் பரிசுத்த ஆவியானவர் என்று முதல் பாடம் பார்த்தோம். 2வது செய்தி, உண்மையான ஊழியத்தில் பாடுகள் மாத்திரம் இருக்காது, பின்னாளில் மகிமையான அனுபவமும் மேலோக வாழ்வும் காத்திருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். அடுத்து 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் அவர் என்ன ஒரு காரியத்தை சொல்கிறார் என்பதை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஊழியம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஊழியமாக இருக்கணும். எனக்கு நான் ஊழியம் செய்யக்கூடாது, புகழ்ச்சிக்காக ஊழியம் செய்யக்கூடாது, என்னுடைய சுய மகிமைக்காக ஊழியம் செய்யக்கூடாது, தேவனை மகிமைப்படுத்தவோ கிறிஸ்துவை மையமாக வைத்து ஊழியம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஊழியத்தை அவர் வடிவமைத்திருந்த விதத்தை குறித்து சொல்லுகிறார். பாருங்களேன், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம், தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாயிருக்கிறோம் என்று நம்புகிறேன். போல என்ன சொல்றாரு? நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. 2வது, அவர் கடவுளுக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ இது 2லேருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்? கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன?
தேவன் என் மீது அன்பாயிருக்கிறார், நான் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மீது அவருக்கு இருந்த மரியாதை, தேவன் மீது அவருக்கு இருந்த பக்தி, இந்த ஊழியத்தை என் கையில் கொடுத்துருக்கிறாரு, இந்த ஊழியத்து நிமித்தமாக நான் ஆத்துமாக்களை தேவனிடம் இணங்க பண்ணணும், இதுக்காக நான் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி அவருக்கு இருந்தது. அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான் தெரியுங்களா? அவருடைய வழியில் நடப்பான், அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் சேவிப்பான் அப்படிங்கிறது தான் அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்போ பாருங்களேன், தேவனுக்கு ஊழியம் செய்த இந்த பவுல், அவருக்கு பயம் இருந்துச்சு, கணக்கு கொடுக்கணுங்கிற பொறுப்பு இருந்துச்சு, தேவன் மீது பக்தி இருந்தது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து முழுமையாக அவரை சேவிக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் இருந்ததை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இப்படியாக கிறிஸ்துவை மையமாக வைத்தே தன்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நடப்பிப்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. சொல்லப்போனால், தன்னைத்தான் மெச்சிக்கொள்ளாமல் தன்னிகரில்லாத தேவனை அவர் மெச்சிக்கொண்டார். அந்த ஊழியத்தினால் கிடைத்த பலன் தன்னால் உண்டானது அல்ல, அது தேவனால் உண்டானது என்று அவரே சொல்றார். பாருங்களேன், கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிற, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால்னா கிறிஸ்துவால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பாருங்களேன், சிலுவை என்கிறது தாழ்மையை குறிக்கிறது. நான் உலகத்திற்காக சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்போ எல்லாவற்றிற்கும் மேன்மை ஆண்டவருக்கு மாத்திரமே உரியதுன்னு சொல்லி தன்னுடைய எல்லா ஊழியத்திலும் கிறிஸ்துவை மையமாக வைத்து தேவனை அவர் மேன்மை பாராட்டுவதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. தேவன், அவருடைய சிலுவை தான் இந்த ஊழியத்திற்கான முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்போ ஊழியத்தில் அடுத்து என்ன இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, ஊழியம், உண்மையுள்ள ஊழியத்தில் ஒப்புரவாக்கக்கூடிய வேலை இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், முதல்ல என்ன பார்த்தோம்? உண்மை ஊழியத்திற்கு அடிப்படை பரிசுத்த ஆவியானவர்னு பார்த்தோம். உண்மை ஊழியத்தில் பாடுகள் இருக்கும், பாடுகள் மாத்திரம் இல்லை, கூடவே மகிமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தோம், உண்மை ஊழியம் கிறிஸ்துவை மையமாக வைத்து இருக்குமே ஒழிய மனிதனையோ மனிதனுடைய அறிவையோ திறமையோ செல்வாக்கையோ அடிப்படையாக வைத்து இருப்பதில்லைன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து உண்மையான ஊழியம் ஒப்புரவாக்கக்கூடிய வேலையை செய்யுமா. இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்திற்கான முன்னுதாரணம் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. எப்படி ஒப்புரவாக்குதல் என்ன அர்த்தம்? சண்டைக்காரங்க 2 பேர்த்த சேர்த்து வைக்கிறது தான் ஒப்புரவாக்குறது. நீ பாருங்களேன், பகை அப்படிங்கிற பிரிவினையால், பாவம் அப்படிங்கிற பிரிவினையால் பரலோகமும் பூலோகமும் பிரிக்கப்பட்டுருச்சு, அப்படி தானே? தேவன் உலகத்தை சிருஷ்டித்த நாளில் பரலோகமும் பூலோகமும் ஒன்றா இருந்துச்சு. தேவன் மேலேருந்து கீழே வந்தார், ஆதாம் ஏவாளோடு உறவாடினார், பேசினார், ஒவ்வொரு நாளும் இன்பமாக கழிந்தது. என்றைக்கு இந்த உலகத்தில் பாவம் வந்துச்சோ அன்னைக்கு பரலோகமும் பூலோகமும் பிரிவினைகளால் பிரிந்து போயிற்று. இந்த பகை என்கிற பிரிவினையை சிலுவையால் வென்று பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒப்புரவாக்கியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஒப்புரவாக்கக்கூடிய ஊழியத்தின் தந்தையாக இருக்கிறார். அவர் செய்த அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை அவர் மூலமாக பாவத்தினால் அழிந்து போக இருந்த நாம் தேவனுடைய இரத்தத்தினாலே ஒப்புரவாக்குதலின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து வரும் பொழுது அதே வேலையை நாமளும் செய்யணுமா. நீங்கள் பாருங்களேன், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9வது வசனம் தான் சொல்லுது, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்குனாராம், அதே வேலையை அவர் யார்கிட்ட கொடுத்தாராம்? பவுலோட கையில் கொடுத்தாராம். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் பாவத்தினால் கடந்தோம். இப்போ கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவத்திற்கான
அந்த மீட்பை, பாவத்திலிருந்து மீட்பை பெற்றுக்கொண்டு தேவனோடு ஒப்புரவாயிட்டோம். ஆனால் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் இயேசுவை அறியாமல் பாவத்தினாலே மடிந்து கொண்டிருக்கிறாங்கல்ல, அவர்கள் தேவனோடு ஒப்புரவாகும்படியாக நீங்களும் நானும் பவுலை போல தூதுவர்களாக போகணுமா? எப்படி அவங்களை இயேசுவோடு ஒப்புரவாக வைக்கிறது? பாவத்திலிருந்து எப்படி அவர்களை வெளியே கொண்டு வருவது? தேவனை அவர்களுக்கு எப்படி அறிமுகம் செய்வது என்று சொல்லி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாம் செய்யணும். உண்மையான ஊழியத்தில் இது ஒரு முக்கிய பங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்வது என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. இது நாம் 5வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 6வது அதிகாரத்திற்கு போனோன்னு வச்சுங்களேன், உண்மையான ஊழியத்தில் அடுத்த பகுதி என்ன இருக்குன்னு அப்படின்னு சொன்னால், பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கான ஒரு அழைப்பை கொடுப்பதாக எது இருக்கணும்? உண்மையான ஊழியம் இருக்கணும். இப்போ பவுல் பரிசுத்த வாழ்க்கை வாழ என்ன அழைப்பை கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14 17 வரைக்கும் வாசிக்கலாம். 7வது அதிகாரத்திலையும் வாசிக்கலாம். நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேனே. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்களேன், கொரிந்திய சபை விசுவாசிகள் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சில காரியங்களை அவர் சொல்கிறார். பாருங்களேன், என்னெல்லாம் அவர் சொல்கிறார் பாருங்கள். பரிசுத்தமாக வாழ 6 காரியத்தை சொல்கிறார். அவிசுவாசிகளுடன் அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருங்க. உண்மையான ஊழியம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் இதை செய்யணும். என்ன சொல்கிறாரு? நீங்கள் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் எதில் பிணைக்கப்படக்கூடாது? அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாதிருங்க. அசுத்தமான அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு என்ன செய்யுங்க? பிரிந்து போங்க. அசுத்தமானதை தொடாதீங்க. உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க. தேவ பயத்தோடு பரிசுத்தமாக்குதல் என்ன பண்ணுங்க? பூரணப்படுத்துங்க. இன்னும் பாவத்தை செய்யுங்க. இன்னும் என்னென்ன பாவத்தெல்லாம் பரிசுத்தமாகுதல் நீங்கள் பூரணமாகணும்னா வளர்ந்துட்டே வாங்க அப்படின்னு சொல்லி பரிசுத்தமாக வாழ 6 காரியங்களை அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான ஆணுடைய பிள்ளைகளே, எப்போ இந்த பரிசுத்தம் வரும்? நம்முடைய சொந்த முயற்சியால் நாம் அசுத்தத்திலிருந்து பிரிந்து போய் நம்மளை சுத்திகரித்து கொண்டு தேவ பயத்தோடு பரிசுத்தமாக பூரணப்படுத்த முடியுமா அப்படின்னா நம்முடைய சுய பலத்தால் அது முடியாது. சரிங்களா? நம்முடைய சுய பலத்தால் முடியாது. ஏனென்றால் பரிசுத்தம் சொந்த முயற்சியால் கிடைப்பது அல்ல, இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற கிரியையால் உண்டாகிறது. என்றைக்கு நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்ய நாம் அனுமதி அளிக்கிறோமோ, அவர் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்கிறாரு? பரிசுத்தத்தை உண்டு பண்ணுகிறார். பாருங்களேன், நாம் வாசித்த பகுதியில் இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி. அப்போ பரிசுத்தமாக வாழ 6 காரியம் வேணும் அப்படின்னு சொன்னால் எப்படி பரிசுத்தப்படுத்துறது? நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயம். நம்ம மாத்திரம் ஆலயம் இல்லை, நாம் கூடக்கூடிய சபை மக்கள், அந்த குழுவும் கிறிஸ்தவ சபையுமே ஒரு பரிசுத்த ஆலயம். இந்த பரிசுத்த ஆலயம் எப்போ பரிசுத்தம் அடையும் அப்படின்னு சொன்னால், அதை குறித்த சில வாக்குத்தத்தங்களை தான் வாசித்தோம். அவர் எப்போது நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரோ, அவர் எப்பொழுது நமக்குள்ளே உலாவுகிறாரோ, அவர் நம்முடைய தேவனாய் இருக்கும்போது, நாம் அவர் சொல் கேட்டு அவருடைய ஜனங்களாய் இருக்கும்போது, அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் நமக்கு தகப்பனாய் இருந்து நம்மை வழிநடத்தும் போது, நாம் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? பரிசுத்தம் அடைகிறது. அப்போ உண்மையான ஊழியம் பரிசுத்தமாக வாழ்வதற்கான ஒரு அழைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு சொல்வதை என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. கடைசி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால்,
உண்மையான ஊழியத்தில் மனமகிழ்ச்சி இருக்கும். அந்த ஊழியத்தின் பலனை பார்க்கும் பொழுது மனம் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்வதை பார்க்க முடிகிறது. நீங்கள் பாருங்களேன், நம்ம தொடர்ந்து 10 பாடங்களை வரை படிச்சுட்டு வர்றோம். ஆரம்பத்தில் சில பாடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொரிந்து சபையில் காணப்பட்ட பிரச்சனைகள், விக்கிரக ஆராதனை இருந்துச்சு, வேசித்தனம் இருந்துச்சு, அப்புறம் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட சாப்பாடை புசிக்கிறதுல உள்ள பிரச்சனை, பிரிவினைகள் இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் பவுல் அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கு நிருபங்களை எழுதுகிறார். இப்படி அவங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சுட்டி காட்டி அதிலிருந்து வெளிவருவதற்கான ஆலோசனைகளை நிருபங்களாக எழுதும் பொழுது அந்த கடிதங்கள்னால அவங்க ஒருவேளை என்ன செஞ்சுருக்கலாம், மனமடிவாயிருக்கலாம். அவங்களுக்கு அப்படி எழுதுனதுனால அது பவுலுக்கும் மனமடிவாக தான் இருந்துச்சு. ஆனால் பின்னாளில் அந்த மனமடிவு மனம் திரும்புதலை உண்டாக்கியது அப்படின்னு கேள்விப்பட்ட போது பவுல் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அவர் சொல்கிறாரு, எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள், அதே மாதிரி உங்கள் இருதயத்தில் எங்களுக்கு இடம் தாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்க முடிகிறது. பாருங்களேன், 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 8-10 வசனத்தை வாசித்து பார்த்தேன்னு சொன்னால், அதனால் நான்னா பவுல் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தோம். நான் எழுதின கடிதம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தோம், இப்பொழுது மனஸ்தாபப்படுறதில்லை. எப்பா, நான் எழுதின கடிதம் கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்கியிருக்கும், நீங்களும் கஷ்டப்பட்டிருப்பீங்க, எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் இப்போ நான் மனஸ்தாபப்படுறதில்ல, இப்போ அதை குறித்து கவலைப்படுறதில்ல. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, நீங்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். ஆனாலும் எங்களால் நீங்கள் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறத பார்க்க முடியுது. எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கு பாருங்கள். ஒரு ஊழியக்காரன், சபையில் உள்ள விசுவாசிகள் ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு மனம் போன போக்கில் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் கடிதத்தின் மூலமாக நல்ல ஆலோசனைகளை எழுதி அவங்கள மறுபடியும் அவங்க அந்த வழிகளிலிருந்து தேவனண்டைக்கு திரும்பிட்டாங்கங்கிறத கேள்விப்பட்ட மாத்திரத்தில் பவுல் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. சொல்ல முடியாத ஆறுதலையும் சந்தோஷத்தையும் அவருக்கு கொடுத்துச்சான். இப்போ என்ன பாடம் அப்படின்னு சொன்னால், சபைகள் கிறிஸ்துவுக்கு உண்மையாய் தங்களை ஒப்பு கொடுப்பதன் மூலம் ஊழியக்காரரின் இருதயங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆறுதலையும் சந்தோஷத்தையும் அது கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பவுலோட அனுபவத்திலிருந்து பார்க்க முடிகிறது. இந்த 7வது அதிகாரத்தில் இந்த ஆறுதல் அப்படிங்கிற வார்த்தை 7 முறை திரும்ப திரும்ப வருகிறது. பரகலியோ அப்படிங்கிற கிரேக்க வினைச்சொல் ஆறுதல் அழி அப்படிங்கிற அர்த்தத்திலும், பரக்லிஸ் அப்படிங்கிற கிரேக்க பெயர் சொல் ஆறுதல் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் 7 முறை திரும்ப திரும்ப வருவதை பார்க்க முடிகிறது. இந்த அதிகாரம் மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தில் படித்து பார்த்தோன்னா, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஆரம்பிக்குது? நம்முடைய ஆண்டவர் யாராம்? ஆறுதலின் தேவனாய் இருக்கிறாராம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பாருங்க, எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய எல்லா விதமான ஆலோசனைகளையும் கொடுக்கிறவர் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை ஆறுதல் செய்கிறவராக 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் ஆரம்பிக்குது. இந்த 7வது அதிகாரம் முடிகிறதும் எப்படி முடியுது அப்படின்னு சொன்னால், எவ்வளவு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி தான் முடியுது. அப்போ ஆறுதலில் தொடங்கி ஆறுதலில் முடிவடைகிறது. எப்படி பவுல் கொரிந்தியர்கள் தேவனண்டைக்கு திரும்பிட்டாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொண்டார்? எப்படி அவருக்கு அந்த சந்தோஷம் கிடச்சிது அப்படின்னு சொன்னால், கொரிந்தியர்களை குறித்த தீத்துவின் அறிக்கை தான் பவுலுக்கு ஆறுதலை கொடுத்துச்சு. ஆனாலும் பாருங்களேன், அந்த தீத்து போய் பார்க்குறாரு, அந்த ஜனங்களிடையே காணப்பட்ட மாற்றம், தேவன் மீது அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை, தேவனண்டை திரும்பிய விதம், இதெல்லாம் பார்த்துட்டு பவுல்கிட்ட ஒரு நல்ல ரிப்போர்ட் கொடுக்குறாரு அவங்கள பற்றி.
முன்ன மாதிரி அவங்க இல்லை, மாறிட்டாங்க அப்படிங்கிறத கேட்ட உடனே தான் அவருக்கு அளவில்லாத ஒரு ஆனந்தம். தீத்துவோட அறிக்கை அவருக்கு ஆறுதலை கொடுத்தது அப்படிங்கிறத காட்டிலும் மெய்யான ஆறுதலுக்கு காரணக்கர்த்தா தேவன் மாத்திரமே. தேவன் பவுலோட உண்மையான ஊழியத்திற்கான நல்ல பலனை அவர் பார்க்கும்படியாக அவருக்கு கிருபை செய்தார். அப்போ ஒரு உண்மையான ஊழியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தார். உண்மையான ஊழியத்திற்கு அடிப்படை பரிசுத்த ஆவியானவர். உண்மையான ஊழியத்தில் பாடுகள் மாத்திரம் இருக்காது, பாடுகளுக்கு பின்பாக மகிமை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உண்மையான ஊழியம் கிறிஸ்துவை மையமாக கொண்டிருக்கும். உண்மையான ஊழியம் ஒப்புரவாகக்கூடிய வேலையை செய்யும். ஆண்டவரோடு ஒப்புரவாக இருந்த மனுஷங்களால் தான் சக மனிதனோடு என்ன செய்ய முடியும்? ஒப்புரவாக முடியும். உண்மையான ஊழியம் பரிசுத்தமாக வாழ்வதற்கான ஒரு அழைப்பை கொடுக்கும். உண்மையான ஊழியம் செய்த மனிதனுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஊழியம் விழுந்து போகிற பாவ உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை புது சிருஷ்டியாக மாறுவதற்கு வழி நடத்துகிறதா? அதுதான் முக்கியம். பழையதை விட்டுட்டு, எப்படி கொரிந்திய சபை விசுவாசிகள் தங்களுடைய பழைய பாவத்தெல்லாம் விட்டுட்டு தேவனண்டைக்கு புது மனிதர்களாக வந்தார்களோ, அதுவே ஒரு மெய்யான ஊழியம் என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நம்முடைய செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன். புதிய மனிதனான ஆப்பிரிக்கனர் நாமக் வேலண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தலைவன் ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் ஆப்பிரிக்கனர். அவன் ஒரு பயங்கரமான முரடன். அப்போது அவனை பிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு $1000 பரிசு தொகை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், பல வெள்ளையர்களை அவன் கொலை செய்திருந்தான், பல நபர்களிடம் கொள்ளையடித்திருந்தான், பல பேருடைய சொத்துக்களை எல்லாம் அவன் நாசம் செய்திருந்தபடியால் இந்த ஆப்பிரிக்கனரை யார் பிடிச்சு கொடுக்காங்களோ அவங்களுக்கு $1000 சன்மானம் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு. இப்போ இந்த ஆப்பிரிக்கனருக்கு இயேசுவை குறித்து சொல்லி அவனை புது மனிதனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் மொஃபட் அப்படிங்கிற ஊழியக்காரர் விரும்பினார். அவருடைய ஊழியத்தில் இவனை எப்படியாவது என்ன செய்யணும்? நல்லவனாக மாற்றணும் அப்படின்னு அவர் விரும்பினார். அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ள விவசாயிகள்லாம் சொன்னாங்களாம், ஐயா பாஸ்டர் ஐயா, நீங்கள் அவன்கிட்ட போக வேண்டாம், அவன் ரொம்ப கொடூரமானவன், உங்களையே கொன்று உங்கள் தோலை எடுத்து கொட்டு, அதாவது மேளம் செஞ்சு அதை வச்சு கொண்டாடுவான், தயவுசெய்து அவன்கிட்ட போக வேண்டான்னு சொல்லி இவருக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தாங்க. அப்போ இந்த ராபர்ட் மொபட் சொன்னாராம், இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியால் ஆப்பிரிக்கனரை கூட தேவ பிள்ளையாக நிச்சயமாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனாராம். ஐயா, அவன் மோசமானவன், திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இவங்க எவ்வளவுதான் சொன்னாலும் அதெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் அவனுக்கு ஊழியம் செய்ய அவர் கடந்து போனாராம். அப்போ இந்த ராபர்ட் மொஃபட் அந்த ஆப்பிரிக்கனரை போய் பார்த்தாராம். பார்த்து அவனோட நண்பராக மாறினாராம். இந்த ராபர்ட் மொஃபட்டை பார்க்குறதுக்காக இவர் அடிக்கடி அவருடைய வீட்டுக்கு வர ஆரம்பித்தாராம். கடைசியாக அந்த ராபர்ட் மொஃபட் இந்த ஆப்பிரிக்கனரோட வீட்டு பக்கத்தில் ஒரு வீட்டையும் ஒரு ஆலயத்தையும் கட்டினாராம். தொடர்ந்து அவன் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தான். இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொண்டு ஒரு புது மனிதனாக மாறினானாம். இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் செய்த மாற்றத்தை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நினச்ச இந்த ராபர்ட் மொஃபட் இந்த ஆப்பிரிக்கன்கிட்ட சொன்னாராம், நீங்கள் என் கூட குதிரை வண்டியில் கேப்டவுன் வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குதிரை வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போனாராம். அப்படி போய் கொண்டிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு அவரை வண்டியில் உட்கார சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு விவசாயியோட வீட்டுக்கு போய் அவரை பார்க்க போனாராம். அந்த விவசாயியோட மாமாவை இந்த ஆப்பிரிக்கனர் கடந்த காலத்தில் கொலை செய்திருந்தாராம். அப்போ அவர்கிட்ட சொல்கிறாராம், இந்த மாதிரி இந்த ஆப்பிரிக்கனர் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொன்னதை அவர் சொன்னாராம், என்னால் நம்பவே முடியலை, நான் நம்ப மாட்டேன், அவன் ஏற்றுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இல்லை, அவர் ஏற்றுக்கிட்டாரு, அவர் என் கூட தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த விவசாயியை கூட்டிக் கொண்டு அவருக்கு காட்டினாராம். அதை பார்த்து அவர் சொன்னாராம், தேவனே உடைய வல்லமை அதிசயமானது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தொப்பியை கழட்டி அவரை வெல்கம் பண்ணாராம். உடைய கிருபையால் எல்லாம் கூடும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவர் சொன்னாராம், இது ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு
அவர் சொன்னதை பார்க்க முடிகிறது. பாருங்களேன், ஒரு உண்மையான ஊழியம் தியாகத்தோடு செய்யப்படும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலன் கிட்டியே தீரும். படிக்கிறோம்ல, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் இருக்கும். அது வெறுமையாய் திரும்பாமல் நான் விரும்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று ஏசாயா 55வது அதிகாரத்தில் சொன்னபடி தேவனுடைய வார்த்தை உண்மையான ஊழியத்தை நிச்சயமாக நிறைவேற்றும். நாமும் கூட தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்களாக அவருடைய ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, உண்மையான ஊழியம் பவுலோட ஊழியம் எப்படி இருந்தது? ஆவியானவருடைய துணையினால் தன்னை மிகைப்படுத்தாமல் தேவனை மிகைப்படுத்தி அவர் செய்தார். கிறிஸ்துவை மையப்படுத்தி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்தார். பரிசுத்தமாக வாழும்படியான அழைப்பை கொடுத்தார். அன்புள்ள ஆண்டவரே, விளைவாக ஊழியத்தினால் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அவர் பெற்றுக்கொண்டார். நாங்களும் கூட அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யவும் தேவனுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நல்ல விசுவாசிகளாகவும் ஊழியக்காரர்களாகவும் மாறுவதற்கு பரலோகத்தின் ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.